தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளரால் தங்களது உயிருக்கு ஆபத்து என விவசாயி புகார் தெரிவித்துள்ளார். டி கோடுப்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுகத்துக்கும் பக்கத்து நிலத்துக்காரர் வெங்கடேசனுக்கும் நிலத்தகராறு இருந்து வந்த நிலையில் ஆறுமுகத்தின் 49 சென்ட் நிலத்தை வெங்கடேசன் அபகரித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெங்கடேசன் உள்ளிட்ட அவரது உறவினர்கள் ஆறுமுகத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து பென்னாகரம் காவல் நிலையத்தில் ஆறுமுகம் புகார் கொடுக்க சென்றபோது வெங்கடேசனுக்கு ஆதரவாக ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர் ஆறுமுகம் மீது பொய் வழக்கு பதிவு செய்து மிரட்டுவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். போலீஸுங்க உங்களுக்கு இன்னும் இருக்குது இருங்க உங்கள் வீட்டுக்காரனுக்கு உங்களுக்கு ஆளுங்களை எதனா காணாமல் பண்ணால் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்கய்யா. எனக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. எனக்கு எங்கள் பையனுக்கு எதனா ஒரு ஆபத்துனாக்கா குமரவேல் பாண்டியன் ஆய்வாளரும் கருணாநிதி உதவி ஆய்வாளரும் இவங்க தான் பொறுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மின்சாரம் பாய்ந்து மின் ஊழியர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரப்பட்டு மின் அலுவலகத்தில் அத்திப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த சக்கரபாணி என்பவர் போர்மேனாக பணியாற்றி வந்தார். கருமாண்டபதி கிராமத்தில் உள்ள மின்மாற்றியில் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டபோது மின்சாரம் பாய்ந்து சக்கரபாணி உயிரிழந்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மின்துறை ஊழியர்கள் உரிய பாதுகாப்பு வசதிகளின்றி பணி செய்வதே இதுபோன்ற உயிரிழப்பிற்கு காரணமாகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் முதியோர் காப்பகத்தில் ஒவ்வாமை ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்த நிலையில் 9 பேர் ஆபத்தான நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுந்தரபாண்டியபுரம் அருகே செயல்பட்டு வரும் முதியோர் இல்லத்தில் 80க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் முதியோர் காப்பகத்தில் உணவருந்திய போது ஏற்பட்ட ஒவ்வாமையால் புதனன்று 3 பேர் உயிரிழந்த நிலையில் வெள்ளியன்று மேலும் ஒருவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் மேலும் 3 பெண்கள் உட்பட 9 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு முதியோர் இல்லங்களை கவனித்து முதியோருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர்.